தமிழக கோவில்களில் விஐபி தரிசனத்துக்காக தனி நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக கோவில்களில் விஐபி தரிசனத்திற்காக தனியாக நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் சிறப்பு தரிசன கட்டண முறையை ரத்து செய்ய வேண்டும் என கூறி விஸ்வ இந்து பரிஷத் வட தமிழ்நாடு பிரிவு தலைவர் சொக்கலிங்கம் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் சி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் பி. லட்சுமி நாராயணன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது, கடவுள் முன் அனைவரும் சமம் எனவும், விஐபி தரிசனம் ஏன் எனவும், பக்தர்களுக்கு தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் எனவும், அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் எனவும் நீதிபதிகள் அரசிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர், சாமி தரிசனத்திற்கு கட்டணம் கட்டாயம் இல்லை எனவும், கூட்ட நெரிசலை சமாளிக்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது எனவும், அந்த தொகை கோவிலுக்கின் முக்கிய வருவாயாக உள்ளது எனவும் விளக்கம் அளித்தார். மேலும் மனுவிற்கு பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். மேலும் பணம் கொடுத்தால்தான் கடவுளை கட்டியணைக்க முடியுமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் யாருக்கு சலுகை காட்டுகிறீர்கள் அல்லது முக்கியஸ்தர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தரிசனத்துக்காக ஒதுக்கீடு செய்யலாம் என தெரிவித்த நீதிபதிகள் மனுவிற்கு 6 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.